பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதோம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் என்றார். நிக்கோதோம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். மனிதரால் பிறப்பவன் மனித இயல்பை உடையவன், தூய ஆவியால் பிறப்பவன் தூய ஆவியின் இயல்பை உடையவன். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது, ஆனால் அது எங்கிருந்து வருகின்றது என்று, எங்கு செல்கின்றது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு இயேசுவே, எங்களை நீராலும் ஆவியாலும் புதியதாக பிறக்க அருள் தாரும். உமது சத்தியத்தை உணரும் இரக்கமும் எங்களுக்கு தாரும். என்றும் உம்முடன் வாழ என் இதயத்தை தூய்மைப்படுத்தும். உமது திரு இரத்தத்தால் கழுவியருளும். பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும். ஆமேன்.